ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் செல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்னென்னா ரெட் பிளட் செல், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பொதுவாக ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர்ஸ்னால் 5 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதில் ரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ஆயுட்காலம் வந்து 120 நாட்கள் இருக்கும். இதனுடைய ஆயுட்காலம் இந்த ரத்த சிவப்பணுக்கள் என்ன செய்யும்னா, நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை எல்லா செல்களுக்கும் எடுத்து செல்லக்கூடியதான் இந்த ரத்த சிவப்பணுக்கள். 2வது நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் என்னது? நியூரான், அதாவது நர்வ் செல்கள், நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புலேயே வந்து மிக நீளமான செல்கள் யாரு அப்படின்னா, இந்த நர்வ் செல்கள் தான். எப்படி ஒரு ஷாக் அடிச்சா நம்ம உடம்பெல்லாம் ஃபுல்லா பரவுதோ, அதே போல இந்த ஷாக்கிங் போல தான். பொதுவா நம்ம நடக்கும்போது முள்ளுல மிதிச்சோம்னா, உடனே என்ன செய்றோம்? அந்த முள், அந்த பெயின் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த பெயின் தெரியணும்னா, இந்த நர்வ் செல்ஸ் தான் என்ன செய்யுது? நம்ம பிரெயின், நம்முடைய பிரெயினுக்கு வந்து அது கடத்துது. 3வது நீங்க பார்க்குறது மசில் செல். பொதுவா மசில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொருள தூக்குறதாலும் சரி, இல்ல ஒரு பொருள எடுத்து நீங்க வைக்கிறதுனா, கண்டிப்பா அந்த மசில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக வலிமை கொடுக்கக்கூடியது இதுதான், இந்த மசில்ஸ் தான். பொதுவா நம்ம முழங்கால், நம்ம கைகள்ல பாருங்க, முழங்கையில பாருங்க, பால்மரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்மரி மசில்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஈஸியா நம்ம ஹேங்கிங், அதாவது தொங்குறது, ஏதாவது ஒரு ஒரு பொருள பிடிச்சு நம்ம இழுக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த பால்மரி மசில்ஸ் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 4வது நீங்க பார்க்குறீங்க எபிடெர்மல் செல். நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் யார் அப்படின்னா, நம்ம செல் தான். பொதுவா நம்ம ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளோட தோல் வந்து என்னது? நமக்கு ஒரு உள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் பாதுகாக்கிறது யாருன்னா, நமக்கு ஒரு தோல் மாதிரி. சப்போஸ் இந்த தோல் இல்லைன்னா, அந்த இடத்துல மேடு பள்ளம் இந்த மாதிரி இருக்கும். அந்த தோல் நமக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கோ, அதுதான் இந்த எபிடெர்மல் செல்ஸ். 5வது நீங்க பார்க்குறீங்க ஃபேட் செல். அதாவது ஸ்டோரேஜ். நம்ம கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்டோரேஜ், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து டெபாசிட் ஆகக்கூடிய இடம் தான் அந்த ஸ்டோரேஜ். பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஒரு ஸ்டோர் ஆகணும் இல்லையா? ஸ்டோர் ஆனா தான் நமக்கு அதிகமா அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகணும். ஆற்றல் வந்து நமக்கு ஸ்டோர் ஆனா தான் நமக்கு அதிக வலிமை கொடுக்கும். நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குளுக்கோஸா மாறி, அது நம்முடைய செல்லுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம போகுது. அப்போ போனதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் இடத்துல என்ன செய்யணும்? அது ஸ்டோர் ஆகி நமக்கு அதிக எனர்ஜி வந்து கொடுக்கிறது தான் இந்த ஃபேட் செல். ஆ இறுதியாக நீங்க பார்க்குறீங்க கோன் செல். பொதுவா அந்த கோன் செல் வந்து எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய கண்கள்ல இருக்கக்கூடியது கோன் செல். நம்ம கண்கள்ல 2 விதமான செல் இருக்கு. ஒண்ணு கோன் செல் அண்ட் ராட் செல் 2 செல். ஒண்ணு குச்சு செல்கள், இன்னொன்னு கூம்பு வடிவ செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்கள் வந்துட்டு நம்முடைய கண் விழித்திரையில இருந்து இருக்கும். ஆ இந்த செல்கள் மூலமா வந்து நம்முடைய பார்வைகள், திறன், நம்ம என்ன பார்க்குறோம், என்ன விஷுவல் பார்க்குறோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே வந்து அதில அந்த நர்வ் செல்ஸ் என்ன செய்யுது, அந்த கோன் செல், ராட் செல் மூலமா உள்ளுக்குள்ள நம்ம பிரெயினுக்குள்ள அப்படி கடத்தப்பட்டு என்ன பொருள நம்ம பார்க்குறோம், எல்லாமே வந்து நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.